நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் குடத்தினையில் நிற்கிறோம். அந்த குடத்தினைன்றது யாழ் மாவட்டத்திலே பருத்துறையிலே இருக்கிற அந்த குடத்தினை இங்கு நெய்தல் நில மக்களே அதிகமாக வாழுகின்ற பிரதேசமாக இது இருப்பதனால் இங்கு கடல் தொழிலே அதிகமாக நடைபெறுகிறது. அங்குதான் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். இந்த காலத்திலே நெத்தலி, சாலை என்று பல மீன்கள் இங்கு அதிகமாக பிடிபடும். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த மீன் பிடிப்பதற்காக கடலிலே செல்ல இருக்கிறார்கள். என்ன முறையிலே அந்த வலையை படுக்கிறார்கள், அதாவது விரிக்கிறார்கள், எப்படி மீன் பிடிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். பாருங்கள். முழு விலையுமே படுத்து விட்டார்கள், அதாவது விரித்து விட்டார்கள். கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு என்னென்ன மீன் பாட்டுருக்குங்க? இன்றைக்கு நெத்தலி, சூடை, சாலை பட்டிருக்கு. காலமிலேருந்து எத்தனை வாடை வளைச்சிட்டீங்க? நாங்கள் காலமாக வளைக்க இல்லை. நாங்கள் சின்ன தொழிலுக்கு போடுறாங்க விளமீன் தூண்டிக்கு. தூண்டியால் வந்து இப்போ தான் ஒரு வாடை வளைச்சிருக்கிறோம். இப்போ நீ வியாபாரி எல்லாம் பெருவினமா வந்து? வியாபாரி எல்லாம் வாங்க நிற்கணும் அதில். அப்படியே ஐஸ் போட்டு கொண்டு போயிடணும். ஐஸ் போட்டு கொழும்புக்கு அனுப்புகிறோம். என்ன விலை போகும் இன்றைக்கு? ஒரு கிலோ என்ன விலை போகும்? நெத்தலி ஏண்டா ஒரு கிலோ என்ன விலை போகும்? ஒரு கிலோ நெத்தலி இப்போ 500 கோட்டு கொண்டு போகிறேன். 500 காலமாக 850 ரூபா. சாலை சாலை என்ன விலை போகும்? காலமாக 300. இப்போ 250 ரூபா கோட்டு கொண்டு போகிறேன். மீன்கள் படுற காலத்தில் அவர்கள் மிகவும் ஒரு உற்சாகமாக காணப்படுவார்கள்.
கரவலையை வளைத்துவிட்டு அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். கடற்கரைக்கே அந்த சாப்பாடு வெறும் வந்து அவர்கள் இங்கு கடற்கரையிலே வைத்து அந்த உணவை உண்பார்கள். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், இதில் அந்த இப்படித்தான் இதுதான் இந்த வாடின்றது, அதாவது அந்த சிறு சிறு கொட்டிலாக அந்த விலைகள் வைக்கிறதுக்கு இதுன்றதுக்கு அந்த சிறு சிறு கொட்டில்கள் போட்டு இதில் இந்த விலைகள் மீன்கள் படும் பொழுது அந்த மீன்களையும் இதை உணர்ந்து வைப்பினோம். இப்படி தான் இந்த சின்ன சின்ன கொட்டிலாக தான் இது போட்டிருப்பினோம். இதுக்குள்ள இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக அந்த சிறு சிறு கொட்டில் இந்த கரையோர பிரதேசம் எங்குமே இது காணப்படும் பாருங்கள். விலையெல்லாம் அமைச்சிருக்கு. அங்கே நாங்கள் இப்போ கிட்ட போகிறோம், அங்கே தூர பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கரவலை இழுக்கினோம். நாங்கள் இப்போ அங்கே போகிறோம், கரவலை இழுக்கினோம். கடலை பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குங்க. கடல் இவ்வளோ அழகாக இருக்குங்க. கடலுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னு சரியாக ஆழ்பமாக இருக்கும், தாக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே போயிடாது, இவ்வளோ மட்டும்தான் போகலாம். அங்கே போயிடாது, நீந்த தெரிந்தவர்கள் மட்டுமே அங்கே போகலாம். அங்கே தூர பார்த்தீங்கன்னா அந்த சில கரவலைகள் வளைச்சிக்கிட்டு வளைக்கிறன்ற அந்த கடலுக்குள்ளே போட்டு இழுக்கிறது தான் இந்த வளைக்கிறேன்னு சொல்கிறது. அது அந்த கரையோர பிரதேசத்திலே வழங்கப்படுகின்ற ஒரு சொல், கரைவலை வளைக்கிறதுன்னு சொல்லுவார்கள். கரைவலை வளைப்பது அப்படி தான் சொல்லுவார்கள். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த கடற்கரையில் படுற மீன்கள், அதாவது நெத்தலி இருந்தாலும் சரி, சாலை இருந்தாலும் சரி, எதுனாலும் இந்த மீன் படும்போது காய விடுவார்கள். சில நேரம் இந்த உடனடியாக வியாபாரிகளை கொடுக்க முடியாவிட்டால் காய விடுறதுக்காக இப்படி பந்தல்கள் போடுவார்கள். இந்த பந்தல் பார்த்தா தெரியும். பெருமண்லேயும் காய போடுவினோம், பெருமண்ணில் தான் கூடுதலாக காய போடுவினோம். அப்படி தான் நான் அந்த குருவியல் காகங்கள்ன்ற இந்த பாதுகாப்புக்காக இப்படி ஒரு பந்தல் போடுவார்கள். இந்த பந்தல் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்க பாருங்க. இதான் இந்த அடம்பன் கொடின்னு சொல்கிறது. அந்த அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்குன்னு சொல்லிட்டு இந்த கடற்கரையில் இருக்கிற இந்த கொடி பாருங்க. இதில் நீண்ட அப்படியே நீட்டுக்கு அப்படியே போகுது பாருங்க, அப்படியே நீட்டுக்கு போகும். இது கூடுதலாக கடற்கரையில் வந்து இந்த முயல் சாப்பிடும். அதை விட இந்த கட்டுறதுக்கெல்லாம் கட்டிங்கன்னா இது கடைசி கயிறு மாதிரி அறவே மாட்டுது. அப்படி பயங்கர வைரமாக இருக்கும். அதில் நீண்ட கயிறு வேணும். எவ்வளோத்துக்கு நீட்டுக்கு எடுக்கலாமா, அவ்வளோத்துக்கு நீட்டுக்கு எடுக்கலாம் பாருங்க. நீட்டுக்கு போவோம். அப்படி கூடுதல் அந்த கூடையில் கட்டுறதுன்றதுக்கெல்லாம் இது பயன்படுத்துறது இந்த அடம்பன் கொடின்னு சொல்லுவாங்க. இந்த அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கன்ஸ், அதுதான் இது பாருங்க. இது கடற்கரை நீட்டுக்கு அப்படியே
கண்ணுக்கு அப்படியே படந்து கிடக்கும். அப்படி இந்த மீனவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த கயிறு இல்லாட்டியும் அதை அப்படியே கட்டலாம். இழுத்து பார்ப்போம். வேறு தான் பெருமையுடைய கொடி வராது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா இந்த கணவாய் கூடு அதாவது இந்த கணவாய்க்கு வைக்கிற கூடு கொஞ்சம் பழுதாக போச்சு. இதுதான் இந்த கூடு வேங்க. இது என்னத்தில் பின்னுறேன்டா ஈச்சந்தடியால் தான். இந்த ஈச்சந்தடியில் இந்த பின்னுறது, இந்த ஈச்சந்தடியில் இந்த கூடு பின்னுறது. இது கணவாய்க்கு அப்படியே வச்சா இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கணவாய் உள்ளுக்குள்ளே போச்சுண்டா ரிட்டர்ன் பண்ணாது, அதாவது திரும்பி வராது. வேறு இந்த போர்ன பாதையை மறந்து விடுவார். அதை விட திரும்பி வராத மாதிரி தான் இது விளைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்க்குற குளம் இருக்குது தானே, இந்த கடலோடு தான் சேர்ந்து இந்த குளம் இருக்குது. இது இந்த இதில் 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் இந்த மாதிரி காலங்களில் கூடுதலாக இறால் பிடிப்பார்கள். இறால் அதிகமாக இதில் படும். அதை விட திரளி மீன், இதை விட நண்டுகள் எல்லாம் அதிகமாக படும். இது அந்த கடலோடு சேர்ந்து அப்படியே நீட்டுக்கு அப்படியே போகுது. அப்படியே உடைச்சா அந்த குளம் அப்படியே நீட்டுக்கு போகுது. இந்த கிராம மக்களுக்கு இது அந்த மேரி காலங்களில் கூடுதலாக மேரி காலங்களில் தொழிற்சி இல்லாது. இதெல்லாம் அந்த இறால்களை பிடிச்சி அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும். நீட்டுக்கு அப்படியே அந்த குளம் போகுது. நிறைய இறால் எல்லாம் பிடிப்பேன், நிறைய இறால் நண்டுகள் எல்லாம் பிடிப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டுக்கே போகுது. அப்படியே நார் கோயில் அங்கே பக்கம் அப்படியே தொடர்ச்சியாக போகுது. அப்படியே அங்கே இதில் பாருங்க அந்த என்ன அழகாக அந்த சின்ன ஒரு கொட்டில் போட்டுக்கணும்ட்டு. இது அந்த கரவில் வளைச்சா பிறகு அந்த அவைகளுக்கு அந்த பாடுன்னு சொல்கிறது, அந்த பாடு அவைகளுக்கு அந்த ஓடர் படி தான் வரும். அதை ஒரு ஆள் வளைச்சு அதுக்கு பிறகு மற்ற ஆள் வளைச்சு அதுக்கு பிறகு தான் இவியல் வரலாம். அந்த அப்படியே ஓடர் படி தான் இந்த கரவில் வளைக்கலாம். அப்போ வளைக்க அந்த இடைவெளி கிடைக்கும் தானே, இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த இப்படியான ஒரு சின்ன சின்ன கொட்டிலெல்லாம் போட்டிருப்பேன். நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த விலை வைக்கிறதுக்கு இந்த ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. இது இன்னும் அழகாச்சு. உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இப்போ இது நாங்கள் இப்போ கடற்கரையில் தான் நிற்கிறோம். இது கொஞ்சம் தள்ளி அங்கால போய் ஒரு சின்ன ஒரு இப்போ தண்ணி விடாக்குண்டா சின்ன ஒரு கிடங்கொண்டை கிண்டினீங்கண்டா, கிடங்கொண்டை கிண்டிங்கண்டா இல்லை நல்ல தண்ணி வரும். அதாவது அதிசயம் வேண்டாம். கடல் உப்பு தண்ணி. கொஞ்சம் தள்ளி இப்போ தண்ணி விடாக்குதுண்டு கொஞ்சம் இந்த கண்ணந்தானே குளம் அந்த அதுக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி போய் இந்த கையால் சும்மா கிண்டினீங்கண்டா நல்ல தண்ணி வரும். சும்மாவே அள்ளி குளிக்கலாம், சும்மாவே அள்ளி குளிக்கலாம், என்னவுமே செய்யலாம். இதுதான் இந்த முள்ளின்னு சொல்கிறது. அது கடற்கரையில் அதிகமாக காணப்படும். பாருங்க பயங்கர முள்ளு. இது குத்திச்சண்டா கடுமையாக வலிக்கும். இந்த முள்ளி இந்த என்னென்ன முறிக்கிறது தெரியாமல் இருக்கு. இதுதான் இந்த முள்ளி. கடற்கரையில் நீட்டுக்கும் இது படர்ந்துருக்கும். குத்தினா கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் தொடச்சா கண்ணேரம் வந்து வலிக்கும். படர்ந்துருக்கு பாருங்க, அப்படியே நீட்டுக்கு படர்ந்து போய் கிடக்கு. நான் சொன்னேன் தான் இந்த கடற்கரையில் பக்கத்துலேயே கிண்டினா தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி. பாருங்க சின்ன கிணறு தான் கடல் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிணறு கிண்டி வச்சுக்கணும். இதில் இந்த தண்ணி கொஞ்சம் சாதுவாக சவரும், ஆனால் குளிக்கலாம். இதுதான் அதை கட்டி வச்சுக்கணும். பக்கத்தில் கடலில் ஒரு கரையில் ஒரு கிணறு கட்டி வச்சுருக்கு. பாருங்க பெருசாக ஆழ்ப்பமும் இல்லை. பாருங்க இப்போ அவையல் போட்டிருக்கிற அந்த கொட்டில், அதாவது அந்த வாடின்னு சொல்கிறோம், அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். தொடர்ச்சியாக நடந்து அந்த கடலுக்கு போய் கொஞ்சம் களைச்சி போட்டு இந்த குடத்தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன வளம்ண்டா கடல் வளம் உண்டு, மற்றது மண் வளம். அதாவது இங்கே இருந்தான் இது மணக்காடு அந்த பிரதேசங்கள்ல இருந்தால் கூடுதலாக மணல்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த வீடு கட்டுறதுலேருந்து சகல விதமான கட்டுமான தேவைகளுக்கும் இந்த மண் எடுக்கிறது. இந்த மண் என்ன அதிசயம்னா இந்த எடுக்க விளைஞ்சு கொண்டே இருக்கும். அதாவது இந்த மண் விளையிறன்னு சொல்லிக்கணும், மண் விளைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மண்ணும் சூப்பர் மண் தான், வெள்ளையாக இருக்கும் பாருங்க.
வெள்ளை மண். இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா அந்த கூடுதலாக ஒட்டாது. இப்போ தொழிலெல்லாம் செய்துட்டு வந்து இதில் இந்த மண்ணில் அப்படியே விழுந்து படுத்திங்கன்னா ஒட்டாது. விழுந்து படுத்தா அந்த மாதிரி இருக்கும். இந்த களைப்பு தீர்ற மாதிரி இருக்கும். இந்த காலை நீட்டு நிமிந்து இதில் படுத்தா அந்த மாதிரி இருக்கும். படுத்து பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து அதிகமான பிரதேசங்களுக்கு இந்த மண்ணை ஏற்றுமதி செய்கிறது. இதை என்னென்னா இன்னும் ஒன்று இந்த கடல மண்ணும் வந்து ஏற்றுவாங்க. அது கடைசியாக அந்த பொலிசிலையும் பிடிபடும். சில பேர் பிடிபடாமலும் தப்பி போவாங்க. அள்ள அப்படியே அப்படியே அவைகள் வந்து அந்த கொள்வனை செய்து கொண்டு போக அந்த மண்ணும் அப்படியே விளைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த வளர்கிற மரம் மாதிரி இந்த மண்ணும் விளையும். அதுதான் அந்த அதிசயம். நீண்ட ஒரு பிரதேசம் தானே இது. அப்போ நிறைய மண் இங்கே இருக்குது. அந்த டிராக்டரில் டிப்பரில் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் இந்த மண்ணுகளை கொண்டு போவாங்க. மண்ணு இப்போ சரியான விலை தானே.